வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் லீக்கோட 13வது மேட்ச் வைபர்ஸ் அண்ட் ஷார்ஜா 2 பேரும் மோத போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி 8 மணிக்கு மேட்ச் நடக்க போகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த கிரௌண்டில் இது வரைக்கும் 74 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணவங்க 27 தடையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 46 தடையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 156 பதிவாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைபர்ஸோட பாசிபிள் 11 பார்ப்போம். அலெக்சியல்ஸ் அண்ட் முன்ரா 2 பேருமே ஓப்பன் பண்ண போகிறாங்க. 2 பேருமே ஒரு டீசன்ட் சாய்ஸ். அலெக்சியல்ஸ் அகேன்ஸ்ட் தீக்ஷனா எந்த அளவுக்கு ப்ளே பண்ண அப்படின்ற மாதிரி தான் டவுட்டாக இருக்குது. ஸோ தீக்ஷனாவை ஒரு ப்ளே பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இவர்கிட்ட ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக சிங்கிள் டிஜிட் தான் அவுட் ஆக முடியும். காலையின் முன்ரா பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸ். ஸ்மால் லீகில் இங்கே கேப்டன் வைஸ்கம்னா ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டி பேட்ஸ்மேன். ஆடம் கோஸ் கண்டிப்பாக இவர்கிட்ட இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு 50+ தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அகேன்ஸ்ட் தீக்ஷனாவை கொஞ்சம் நின்று விளையாட்டானா கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி அந்த 50+ பாயிண்ட் ரன்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஆடம் கோஸை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பேட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். அசராங்க சொல்லவே தெரியலங்க. கண்டிப்பாக எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு. ஏன்னா ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் இருக்குது. பேட்டிங் அண்ட் பாலுக்கு ரெண்டுத்துலையுமே ஒரு ஆள் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அசாம் கான் ஒரு நல்ல சாய்ஸுங்க. இந்த கிரௌண்டில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் அது மாதிரி சேஃபாக தான் போவாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்குறவங்க நீங்கள் அசாம் கானை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ சதப் கான் இந்த சீரீஸை பொறுத்தவரைக்கும் அந்தளவுக்கு ஃபார்மில் வரல. ஸோ பட் குவாலிட்டி பவுலர் அண்ட் பேட்டிங்லேயுமே ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ சதப் கானை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மேட்ச் பொறுத்தவரை ஒரு ரிஸ்கி சாய்ஸில் நீங்கள் கேப்டன் வைஸ்கம்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு கிளிக்காக வாய்ப்பு அதிகமே இருக்குது. ரோதர்ஃபோர்ட் டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதுலேயுமே எந்த அளவுக்கு ஒரு ஆள் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. ஸோ இவரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஸ்மால் லீகில் ட்ரை பண்ண வேண்டாம். ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஷாஹின் அஃப்ரிடி கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளே. ஸோ 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு. பேட்டிங் வந்தாலுமே ஒரு 20+ அடித்து கொடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இனிஷியலாகவே கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். ஸோ பவர் பிளே அண்ட் டெத் ஓவர் ரெண்டுத்துலேயுமே பவுல் பண்ணுறதால கேப்டன் வைஸ்கம்னா தாராளமாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீகில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். முஸ்டஃபா அந்தளவுக்கு பேட்டிங் அண்ட் பாலிங் ரெண்டுத்துலையுமே சான்ஸ் கிடைக்கல. ஸோ இவரை பொறுத்தளவுக்கு ஜிஎல்பிக்கு தான் யோசிக்க தோணுது. ஸோ ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. முகமது அமீர் மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்க முடியுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபஸ்ட் பால் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ரிஸ்கி சாய்ஸில் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. மில்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்டியூட் பிளேயராக தான் உள்ளே வராரு. பட் கண்டிப்பாக வந்துட்டு இம்பேக்ட் பண்ண முடியும். ஸோ மில்ஸை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக பவுலிங் ஃபஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ரிஸ்கி சாய்ஸில் கேப்டனாக கூட நீங்கள் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு குவாலிட்டி பவுலர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ஜாவோட பாசிபிள் 11 குப்டில் அண்ட் சார்லிஸ் 2 பேரும் ஓப்பன் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். ஸோ குப்டியில் பொறுத்தவரைக்கும் எல்லா பாலும் அடித்து ஆடுறதால கண்டிப்பாக அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் சார்லஸுமே அதுமாதிரி தான். ஸோ இன்னிங்ஸை பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும். பட் எல்லா பாலும் அடிக்கிறதால ஸோ இன்னிங்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு ஆள் எடுத்துகிட்டு போக முடியுன்றது மட்டும் டவுட்டாக இருக்குது. பட் ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் சேஃபாக ட்ரை பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு குவாலிட்டி பேட்ஸ்மேனும் கூட. அண்ட் டாம் கார்டர் இவரை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பிளேயர் தான். பட் அந்தளவுக்கு வந்துட்டு பேட்டிங் சான்ஸுமே கிடைக்கிறது கிடையாது. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலுமே அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ எல்லா பால் அடித்து ஆசைப்பட்டு அவுட் ஆகிடுறாரு. ஸோ டாம் கார்டரை பொறுத்தவரைக்கும் ஒரு ரிஸ்கி பிக்காக தான் யோசிக்க தோணுது. ஸோ கண்டிப்பாக ஜிஎல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீகில் அகேன்ஸ்ட் அஃப்ரிடி எந்தளவுக்கு இவங்களாம் பேட் பண்ணுவாங்கன்றது டவுட்டாக இருக்குது. இன்றைக்கு வரலாம். ஸோ இவரை பொறுத்தவரைக்கும் க்ளவுக்கு பண்ணுறாரு. அதுலேயும் பாயிண்ட் எடுத்துக்க முடியும். அண்ட் பேட்டிங்லேயுமே டீசன்ட் ஃபார்மில் இருக்கார். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கீப்பிங்கை பொறுத்தவரைக்கும் சேஃபஸ்ட் சாய்ஸ்னால் நம்ம டிக்வெலாவை சொல்லலாம். டென்லி ஒரு டீசன்ட் பிளேயருங்க. ஸோ பவுலிங் ஆப்ஷனுமே இருக்குது. பட் பவுலிங் அந்தளவுக்கு கொடுப்பாங்கன்றது டவுட்டாக இருக்குது. பட் ஒரு பிளேயராக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஸோ ஜிஎல்பிக்கு தாங்க. ஸோ நம்ம அந்தளவுக்கு வந்து இவங்களாம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கு காமன் பிளேயர் எல்லாருக்குமே தெரியும். அவங்கள தான் போக போகிறாங்க. ஜஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்து தான் வந்து நம்ம வின்னர் லாஸ்ன்றதே தெரியும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இவங்களாம் வந்து நம்ம ஜிஎல்ஏ ட்ரை பண்ணிப்போம். பேசில் அமீத் இவருமாரி ஜிஎல்பிக்கு தான். பேட்டிங் ஃபஸ்ட் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ட்ராப் பண்ணிட்டே போயிடலாம். டேனியல் சாம்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல பிக்கு. எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே ஒரு ஆள் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். கிறிஸ் ஸ்டோக்ஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. ஸோ இவருமே நல்லா ஆல்ரவுண்டர் தான். பட் பேட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 9th பொசிஷனில் இருக்கார். ஸோ எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கின்றது தெரியல. பட் பவுலிங்கில் கண்டிப்பாக மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் டெத் ஓவர்லையும் பவுல் பண்ணுறதால மேபி அது 2 to 3 விக்கெட்டாக கூட கன்வெர்ட் ஆகலாம். தீக்ஷனா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அலெக்சியல்ஸ் அண்ட் ஆடம் கோஸ் இது மாதிரி பிளேயரை கண்டிப்பாக அவுட் ஆக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பால் பண்ணால் கண்டிப்பாக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு.
முகமது ஜோதா கண்டிப்பாக டெத் ஓவரில் போகிறாருங்க. ஸோ டெத் ஓவரில் போட எல்லா மேட்ச் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்சுமே டெத் ஓவரில் போட்டு மேபி பேட்ஸ்மேன் அடித்து ஆடும்போது விக்கெட்டை வரலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டு பால் பண்ணால் ஒரு ரிஸ்க்கு சாய்ஸில் வைஸ் கேப்னா ஹை ரிஸ்க்கு தான். பட் கேப்டன் வைஸ் கேப்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் யாராவது ஸ்மால் லீக்கில் சஜஸ்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அசரங்கா, டேனியல் சாம்ஸ் அண்ட் சார்லஸ் அண்ட் அஃப்ரிடி. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர் தான். நாமளுமே ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீக்ஷனா, முன்ரோ, மதுஷாங்கா அண்ட் அலெக்ஸ் சேல்ஸ். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாய்ஸ் தான். கண்டிப்பாக இவங்களுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ டீம் பார்ப்போம். அசரங்காவை கேப்டனும் டேனியல் சாம்ஸ் வைஸ் கேப்டனும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அஃப்ரிடி அண்ட் சார்லஸுமே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜிஎல் டீம் பார்ப்போம். ஜிஎல் டீம் 1 அசரங்கா கேப்டன் அண்ட் சார்லஸ் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து அசாம் கானை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஜிஎல் டீம் 2 அசரங்கா கேப்டன் அண்ட் டேனியல் சாம்ஸ் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஜிஎல் டீம் 3 அஃப்ரிடி கேப்டன் அசரங்கா வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ டீம் தான். ஃபைனல் டீம் கிடையாது. ஸோ ஃபைனல் டீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.